எப்படி தெரியுமா இருக்குது? இன்னும் நாட்டுக்கு நாடு தேவலோகத்திலே ஒரு சபை கூடினார். இந்த உலகத்திலே நமக்கு ஒரு சபை கூடினார். மக்கள் சபைன்னு சொல்லலாங்க. நம்மளை வாழ வைக்கக்கூடிய தெய்வங்கள். ஆமா. எப்படி பெற்ற தாய் வீட்டிலே உறங்கினாலும் எத்தனையோ ஊருக்கு போறோம். ஒரு 10 நிமிஷம் முன்ன பின்ன ஏறுநாள் ஆகிட்டா கூட தோர்த்தக்காரரு அருமை அண்ணா சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு எப்படா சாப்பாடு போட்டோம்னு சாப்பாடு எப்படி ஒரே ஒரு குறைத்தான் சாமி. அப்பளம் என்ன அப்பளம் தான் வாடன்னா வாட சாப்பாடு சாப்பாடுக்கு போக சொல்றான்டா. முடியாம ஒரு காய்ச்சல் கூட எடுத்து போட்டு வந்துருக்கோம். ஒரு குறை இருக்குதுங்க. என்னடா குறை? சாப்பாடும் பொட்டணும் மட்டும் எப்படி எப்படா வடை வடை அப்பளம் அப்பளம் பாயாசம் வடை பாயாசம் வடை வடை புண்டா வடை போண்டா போண்டா அப்பளம் சாப்பாடு வச்சாங்க அதுல ஒரு குறை இல்லைங்க. குழம்பு வச்சாங்க அதுல ஒரு குறை இல்ல. பொரியல் எப்படி டேஸ்டா ஆமா அதுல ஒரு குறை இல்லைங்க. ஆனா ஒரே ஒரு குறை தான் சாமி. இந்த ரசம் மட்டும் தண்ணியா ஊத்தி விட்டா ரசம் தண்ணிமா இருக்க கெட்டியோட இருக்கும். பாக்குறதான என்னோட நினைப்பாங்க சோறு சரி ரசம் தண்ணியாட்டுதான் இருக்குமா? வாய் திறந்து சொல்லாயா? பொண்டாட்டி வைக்கிறது தக்காளி ரசம் கட்டி கட்டியா இருந்தது. அது தக்காளி ரசம் எங்க வீட்டுல ஊத்துட்டு கட்டி கட்டியா அது போல நம்மளை எல்லாம் அன்னதானத்தை வாரி வழங்கி இந்த கலைஞனுக்கு பெற்ற தாய் வீட்டிலே உறங்கினாலும் பெற்ற தாய் போல் பாவித்து அருமை அம்மா பாப்பாத்தியம் அவர்கள் அருமை தாயுடைய சொந்த அக்காக இன்னும் கொள்ளக்காரக்காக இன்னும் ரவீந்திரனுக்காகவும் எனக்காகவும் வாரி வாரி வழங்கிய கட்டோருக்கு யார் தெரியும் கதையுடைய அருமை கட்டோருக்கு தெரியும் அது போல போன கூத்துக்கு மழை வந்து எப்படி அந்த ஆயா முறுக்கு வடையெல்லாம் எப்படி அள்ளி கொடுத்து எப்படி அருமை தின்னது உன்னது நெஞ்சரியும் கேட்பது இன்னும் அது மட்டும் இல்லாமல் சென்றாய பெருமாளையுடைய அருள்பெற்று நாடகத்தை கண்டுகளிக்கக்கூடிய ரசிக பொதுமக்களும் இன்னும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய இன்னும் இளையராமன் இளைய என்ற நாடக சபாவின் சார்பாக அருமை அம்மா அவருடைய சொத்து மக்கள் அருமை தாய் பழனியம்மா பணியாரம் அப்படியே ஒரு பணியாரம் அருமை பழனியம்மாவர்கள் வாரி வழங்கியிருக்காரு. அப்படி இன்னும் சென்றாய பெருமாளையுடைய அருள்பெற்று நாடகத்தை கண்டுகளிக்கக்கூடிய ரசிக பொதுமக்கள் அவருடைய ஆடு மாடு காடு கரை ஊழி இல்லாமல் அந்த சென்றாய பெருமாளையுடைய அருள்பெற்று பட்டி பெரிய பாட்பாடு பொங்கி குட்டி பெரிய புறம்பால் பொங்கி அருகமில்ல போல் ஆரங்கள் வளைத்து பொங்கமில்ல போல் முன்னர் வளைத்து திருப்பதி திருவண்ணாமலை பல்லாண்டு பல்லாண்டு பலகோடி வர வேண்டும். இன்னும் ஹரீஸ் அவர்கள் பள்ளிக்கு சென்று மரங்களை கற்று நோய் நொடி இல்லாமல் சீரும் செல்வாக்கோடு வாழ வேண்டும். எத்தனை நாள் காசு பணங்கள் கட்டுக்கட்டாக பொட்டி பொட்டியாக வைத்திருந்தால் இந்த பாராசபையிலே பணம் பேசுமா? பேசாதீங்க, பணம் தான் பேசும். அப்படி வாரி வழங்கிய அன்னதானத்தை வாரி வழங்கிய நல்ல உள்ளங்களும் இன்னும் 1000 2000 3000 500 என்று அருமாடுபட்டு அனைத்து பொதுமக்கள் அனைத்து ரசிக பொதுமக்கள் நம்மளை வாழ
இருக்கக்கூடிய தெய்வங்கள் ஆமா இன்னும் ஊரு பொதுமக்கள் அனைவரும் தருமகர்த்தா மனையாளர் தலைவர் நெம்பர் பூசாரி அனைத்தும் கவுண்டர் ஊர் கவுண்டர் இன்னும் மகளிர் அணிகள் சரி ஆறு மாடுபட்டு அனைத்து நல்ல உள்ளங்களும் இன்னும் அதை பற்றி மரியாதைக்குரிய இன்னும் அருணோத்துமலையைச் சேர்ந்த லிங்கவாதியார் கிளைக்குழுவின் சார்பாக இன்னும் மதுரையைச் சேர்ந்த செல்வவாதியார் சார்பாகவும் இன்னும் நவப்பட்டு செல்வவாதியார் இன்னும் ராசுக்குட்டி என் பங்காளி வீட்டிலே உறங்க வேண்டும் அப்படி என்று கலைக்குழுவின் சார்பாக மீண்டும் ஒரு முறை வழக்கம் அளவார் மரக பாரதத்திலே ஒரு மகனக்கூடிய இந்த பெருமாளுக்கு உகந்த நாடகம் எப்படி பெருமாளுக்கு உகந்த நாடகம் அப்பேற்பட்ட நாடகத்திலே மரகத வள்ளி திருமணம் சண்டை ஆசாசுரன் ஆஞ்சேயர் யுத்தம் அதுல வச்சு அருமையா இருக்கும். ஊற வச்சதான் நல்ல சௌகரியம். ஐயா மகாராஜா ராஜாதிராஜன் ராஜாதிராஜன் ராஜமார்த்தண்டன் ராஜ மார்த்தண்டா மந்திரி கல்லுகுடி தாடுறான். ராசி போடு ராஜா கிரீடாதிபதி ஓ ராஜா ஞானபூதி ராஜ சம்சாரபதி ராஜ சம்சார பூதி இருந்தாலும்
ராஜ சம்சாரபதி அங்கும் இங்கும் போட்டிட ஏடேய், மகேந்திராபுரி ஆண்டு வரக்கூடிய மகேந்திராபுரி ஏங்க மகாராஜா நானு கோதுமை பூரி இப்பதான் கேள்விப்பட்டுக்கிறீங்க நீங்க என்ன மகேந்திராபுரி அது எந்த கட்சி மகேந்திராபுரி ஓ நாடு என்னுடைய சொந்த நாடு மகேந்திராபுரி ஆண்டு வரக்கூடிய வரகதராஜே. கேளை மேலையும் மகாராஜா தப்பா நினைக்காதீங்க கீழே என்ன இருக்குது பூமி மேல என்ன இருக்குது எப்ப முண்டா மேல படுத்தா அப்படியா? உங்களோட பேருக்கு கொடி கட்டி வரக்க மகேந்திராபுரி ஆண்டு வரக்கூடிய சரி மரகதராஜே இந்த தாய் தந்தை யாரு? உங்களையும் பெத்தாங்களே மாணிக்க வாசகன். ஓ மாணிக்க வாசகன் என் தந்தையா தாயார் ஓய் ஐயா இருந்தாலும் ஐயா இந்த மறவா ஐயா அப்படி என் தாயார் மணிமேகலை தேவி. ஓ மணிமேகலை தேவி ஐயா அப்படியே கத்துட்டானா எங்க மகாராஜா அப்படியே கத்துட்டாங்க எங்க ஐயா. அப்படி உங்களுக்கு ஆயி போச்சா சாமி?
ஆயிப்போச்சா? எங்க ஆயிடுச்சு இல்லைங்க. ஏய், ஓய் என்னுடைய தாயாருடைய திருமுகம். உலகக்கார மறந்துட்டேன். ஏங்க மகாராஜா, சரி, ஏங்க மகாராஜா, ஏண்டா? ஏங்க இவ்வளவு நாளா உங்க உப்பு தின்னு வளர்றேன் சாமி. என் மணிமேகலை அம்மை எங்களா? உங்க தாயே உங்களுக்கு பாக்குற ஒருத்தருங்க வந்துக்கிறாங்க சாமி. எங்க அம்மா வந்திருக்குதா? ஆமாங்க உங்களுக்கு பாக்குற தாயே ஒருத்தருங்க அம்மா. வந்துக்கிறாங்க. ஏங்க மகாராஜா, வாங்க உங்க அம்மாவை காமிக்கிறவாங்க. எங்களா? டேய் சத்தாளா. மயில கொண்டாடி. ஐயோ சாமி, ஐயோ அப்பா. மணிமேகலை அம்மை எப்படாடி கண்டுபிடிச்சதே சண்டாளா? உங்க ரெண்டு பேரும் மூஞ்சி ஒரே மாதிரி இருந்துச்சுங்க. எப்படி இருந்தா இத்தனை கூடத்துல எப்படா கண்டுபிடிச்சா? ஐயா மகாராஜா, மணிமேகலை அம்மைக்கும் ஆமா நீங்க ஓய் ஒருவனா பிறந்தீர்களா? ஆமா ஒண்டி ஒருவன் தான் பிறந்தீ. ஏங்க அப்படியே எடுத்துக்கலாம். நீங்க மாலையிட்ட தேவையா? மாலையிட்ட மங்கை. ஆமா மங்கை. இந்த இரவனை கூட ஆமாங்க இந்த நட்டன ஜாமத்துல 9 கம்பளத்தேஜமா வீரவாண்டி கட்டபொம்முடைய அம்சத்தால் பிறந்த சாத்தப்பாடியை சேர்ந்த யாரு? பெருமாள் நாய்க்கு. இன்னும் அஞ்சூரு, நாமக்கல், இன்னும் மோர்பாளையம், இதையெல்லாம் நம்முடைய கலைக்கு உயிரில் குறிக்கக்கூடிய தெய்வம் 9 கம்பளத்தேஜமாண்டு. அவருக்கும் நம்முடைய கலைக்கு சார்பாக வணக்கம். நான் மாணிக்கவல்லியை ஐயா திருமணத்தை செய்து ஆசைக்கும் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய அழகான ஒரு பெண்மகள் இருக்கின்றார். உங்க பிள்ளை என்னுடைய பிள்ளை யார் சாமி? மரகதவள்ளி. மரகதவள்ளி. ஐயா மகாராஜா, ஒரு தாய் தந்தைக்கு என்ன பெருமை? என்னங்க பெருமை? ஒரு மகளோ மகனோ பெற்றெடுத்து விட்டால் பேர பிள்ளைகளை வளர்த்து விட்டால் அந்த பெரியவருக்கும் பெருமை, அந்த பெற்றெடுத்த குழந்தைக்கும் பெருமை. பெருமைகள் காலகாலத்திலே நான்
திருமணம் ஏற்பாடு செய்ய வேண்டும். யாருக்குங்க? என்னுடைய மகளாகிய மரகதவல்லிக்கு திருமணம் செய்யணும். நாட்டு மக்கள் எல்லாம் என்னை இழிவாக பேசுவார்கள். சரி. இந்த மாணிக்கராஜனும் எங்க மகாராஜா? இந்த மரகதராஜனும் ஆ, இந்த மாணிக்கவல்லி ஆ, மரகதவல்லிக்கு திருமணம் செய்யவில்லை என்று ஆமா. என்னை இழிவாக பேசுவார்கள். ஆமாங்க. ஏங்க காலகாலத்திலே ஏங்க மகாராஜா, எதுக்குங்க உங்க பொண்ணுக்கு எதுக்கு ஊர் ஊராவே மாப்பிளை பாக்குறீங்க? ஏங்க நான் அறியாமலே இருக்கிறேன். நான் என்கிட்ட கட்டி விட்டு நான் வச்சு பொழைச்சிக்கிறேன். என்ன வாழை பார்த்து வாச்சாமி? சட்டத்தை பிரிக்க தெரியாத நீ தான் பிரிக்கிறியா காத்தாலைக்கு? ஓய் அப்படி ஐயா, உன்னுடைய கணவர் ஆ, மரகதராஜன் அழைத்தார் என்று அழைத்து வா. சரிங்க. நான் திருமணம் ஏற்பாடு செய்ய வேண்டும். அப்படியே ஆகட்டும் மகாராஜா. அப்படி. இல்லை. ஓ மகராஜனாகப்பட்டவர் என் மனைவி அடிக்க ஓ மாளிகை வந்து சபை தரப்பார் மற்றும்